தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது உண்மைதான். நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு ஒரு காரியம் என்னன்னா, ஏதாவது இந்த உலகத்தை தேவன் நம்மளை கொண்டு வந்தார், ஏதாவது ஒரு சாதிக்கிறது என்னோட விருப்பம். இப்போ கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்து கூட எப்போ எனக்கு திருமணமாய் நான் எனக்கு பழக்கலாச்சோ அங்கிருந்து ஏதாவது நம்ம சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வைராகியம் இருக்குது. ஏன்னா நான் படிக்கலை, என் பிள்ளைங்களை ஏதாவது நான் படிக்க வைக்கணும். என்னை போல என் பிள்ளைங்க இருக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும். ஜாதி ஜனங்கள் முன்னாடி அவங்க நல்லா இருக்கணும். அப்போ நான் ரட்சிக்கப்பட வரல. ஒரு வைராகியம். அந்த வைராகியம் இருக்கும்போது பிள்ளைங்களை கான்வென்ட்லவே படிக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த ஜனங்களெல்லாம் நம்ம கேவலமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சேலஞ்சு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, கடை வச்சேன், வீட்டு வரல வச்சேன், வச்சு சீட்டெல்லாம் நடத்திட்டு இருந்தேன். அப்படி நடத்தி என் பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சேன். கான்வென்ட்ல தான் படிக்கணும். எவ்வளோ மாதம் எவ்வளோ பணமானாலும் பரவாயில்லை. ஆனால் எனக்கு எல்லாமே இருந்தது, பணம் இல்லை. எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்தாங்க, உதவி செய்கிறவங்க இல்லை. ஆனால் எனக்கு ஒரு சேலஞ்ச் என்னன்னு, எப்படியாவது என் பிள்ளைகள் படிக்க வைக்கணும். என்னை போல என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அதே போல் எனக்கு கனவு என்ன பண்ணார், தேவன் எது வேணாம். தேவன் நல்லா என் பிள்ளைகள் படிக்க வைக்க தேவன் கிருபை செய்யலாம். கஷ்டம் இருக்கலாம், வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வருது. ஆனால் என் பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதம். இப்போ அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல மனுஷனா பிறந்த நம்மளுக்கு ஒரு சேலஞ்சு வேணும். அது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு சேலஞ்சு. என்ன சேலஞ்சு? இவங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க, கேவலமாக நினைக்கிறாங்க. வேற ஜாதி விட்டு போயிட்டான், எங்கேயோ போயிட்டான், ஜாதி விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்டவங்களை முன்பாங்க நான் ஒரு சாதிச்சாக தேவனுக்காக நான் வாழணும். யார் என் கூட பேசினாலும் சரி, யார் வந்தாலும் சரி, வராமல் போனாலும் சரி, என்னை நேசித்தாலும் சரி, நேசிக்காமல் போனாலும் சரி, ஆனால் கர்த்தர் ஒரு இருக்கிறார், உண்மையோட தேவன் அவர் தான். அதனால நான் என்ன பண்ண, ஒரு சேலஞ்சாக கிறிஸ்துவுக்காக நான் வாழணும். இயேசு கிறிஸ்து என் நடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் உண்மையில தேவன். என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு, இப்போ செஞ்சிருக்கிறாரு. செஞ்சு அதுக்கப்புறம் நான் பின்னு வாங்கி போகக்கூடாது. என் தேவனுக்காக நான் ஏதாவது செய்யும் அப்படி ஒரு சேலஞ்ச். அதே போல அது கூட தேவன் என் வாழ்க்கையில் என்ன பண்ணாரு சொல்லுங்க, என்ன பண்ணாரு? நிறைவேற்றி கொடுத்தாரு. அல்லேலூயா. எதுக்கு நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, நான் காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இது சொன்னார், அதுதான் சொல்றேன். நிறைவேற்றி கொடுத்தார். எவ்வளோ பாடுகளோ அவமானமோ நெஞ்சங்கள் வந்தாலும் கூட தேவன் என்ன பண்ணாரு, நான் உண்டால் அவர் கூடாம ஒரு சேலஞ்சு தேவன் என்ன பண்ணார் நிறுத்தினார். எவ்வளோ பாடுகள் வந்தது, அவமானங்கள், நெஞ்சங்கள், கேவலமாக பேசினாங்க, திட்டினாங்க, என்னென்னோ பண்ணாங்க. ஆனாலும் தேவன் என் விடாமே ஒரு சேலஞ்சை வந்திருக்காரு தேவன். சரிங்களா? இன்னொரு சேலஞ்ச் எனக்கு என்ன தெரியுங்களா? ஆயிரக்கணக்கான மக்களை என்ன போல இருக்கிறவங்களை பரலோகத்தை கொண்டு போகணும். இதோட நான் எனக்கு சந்தோஷம் இல்லை, இதோட நான் திருப்தி பட மாட்டேன். எனக்கு இன்னும் ஒரு திருப்தி, இதுக்கு இந்த மேலான திருப்தி இருக்குது. என்னன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பரலோக ராஜ்யத்தை நான் கொண்டு போய் சேர்க்கணும். என்ன போல இருள இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை நான் கொண்டு வரணும். பாவத்தில் இருந்த ஜனங்கள் அவங்களை நான் என்ன பண்ணணும், அவங்களை சத்தியத்தை சொல்லி கொண்டு வரணும். அது என்னதான் நடந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு சேலஞ்ச். ஆனால் எனக்கு தெரியுது, என் தேவன் என் காரியங்களை நிறைவேற்றி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருந்ததுனாலதான் இதுவரை தேவன் என்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு என்ன பண்ணணும், ஒரு சேலஞ்ச் வேணும், ஒரு உயிராகி வேணும். அந்த சேலஞ்ச் உயிராகி இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஒரு புள்ளி
பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஒரு வீடு கட்டணும் ஆனால் ஒரு சேலஞ்ச் இருக்குதுயா இருக்கா உங்களுக்கு? ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் ஒரு சேலஞ்ச் இருக்கா? நான் சம்பாதிக்கணும், 4 பேர் முன்னாடி நல்லா இருக்கணும் ஒரு சேலஞ்ச் இருக்குதா? இருக்குதானே? ஆனா இந்த உலகத்து பிரகாரமான சேலஞ்ச் இருக்கிறதப்போ நான் சொல்ல இருக்கணும் தான். ஆனா அதை நிறைவேற்றாரு, தேவன் நிறைவேற்றார். அது நமக்கு இன்னொரு சேலஞ்ச் இருக்குது, பரலோகத்துக்குரிய சேலஞ்ச் நமக்கு வேணும். நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பூமிக்குரியவர்களை. நமக்கு இன்னொரு வருகை இருக்குது, இன்னொரு ராஜ்யம் ஆண்டவர் செய்து வச்சிருக்கிறார். இதுக்குள்ளவர் கிடையாது, நாம் பரலோகத்துக்குள்ள உள்ளவர். நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வேணும். தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும், தேவனோட ராஜ்யம் நாம் கட்டணும். நமக்கு எல்லாருக்கும் ஆசை, பரலோகத்துக்கு நான் போகணும், எனக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு சொத்து வேணும், எல்லாருக்கும் நம்மளுக்கு ஆசை. ஆனா பரலோகத்துக்கு போனோம்னா நமக்கு என்ன தேவை? பரிசுத்தத்தை தேவை. தேவனை நம்ம தேடுறவங்களாக இருக்கிறோம். ஒரு சேலஞ்ச் நம்மளுக்கு வேணும், ஒரு வைராக நம்மளுக்கு வேணும். அணவு இல்லாம குளிர் இல்லாம நம்ம வாழக்கூடாது. இயேசு கிறிஸ்து அப்படியே அணவு இல்லாம குளிர் இல்லாம தெரியும் அங்கே போனாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மளுக்கு வெளிச்சம் வந்திருக்காது. பரிசுத்தவான்கள் அப்படி ஒரு வைராகியமா வாழாம இருந்தா அவர் பேருக்கு என்ன பண்ண பூமியில என்ன இருக்காது. அது பரிசுத்தவான்களை பரிசுத்தமா என்ன பாடுகள் வந்தாலும், உபதிரங்கள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், வியாதி வந்தாலும், மரணங்கள் வந்தாலும், சன்சால போட்டாலும், சிலுவையில் அரைஞ்சாலும், அப்படியே தோலெல்லாம் என்ன பண்ணாங்க சீஷர்கள், தோலெல்லாம் என்ன பண்ணாங்க உரித்தாலும், அக்கினியில போட்டாலும், சிங்கங்கள்ல போட்டாலும் அவர் எப்படி இருந்தார்னா உறுதியாக இருந்தார். ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு, தேவனுக்காக ஒரு வைராக்கியத்தோடு அவர் வாழ்ந்தார். அது போலதான் நம்ம கூட இந்த உலகத்துல, இந்த மாயமான உலகத்துல நம்ம வாழும்போது தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேணும். அந்த வைராக்கியம் இல்லாம இருந்தா நம்ம இழுத்து போயிடும். இத்தனை நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து சத்தியம் தெரிந்து பிரயோஜனம் இல்லாம போயிடும். பிரயோஜனம் இல்லாம போயிடும். நமக்கு வைராக்கியம் நமக்கு வேணும். அது போலதான் 60 வயசு இருக்கு, ஆண்டவர் தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல கூட நான் வைராக்கியமாக வாழ்ந்தேன். அந்த வைராகி எனக்குள்ள இருந்ததுனால இதுவரை தேவரை நடத்திட்டு இருக்கிறார். இப்ப இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, வைராகி வேணும். என் கடைசி காலத்தான் இது உலகத்துல ஒரு வைராகியத்தோட நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி இந்த உலகத்தை ஓடி நம்ம செய்யறோமோ அது போல பரலோக தேவனுக்காக நம்ம வாழ்றவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பரலோக தேவனுக்காக நம்ம வாழும்போது நம்ம இங்கு சேர்த்து வைக்கிறதோட அங்கு சேர்த்து வைக்கும் போது நமக்கு பலன் உண்டு. அதனால தான் சொல்றாரு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பி எழுவான். விழுந்து போயிருக்கலாம், அந்த தேவன் என்ன பண்றாரு, மறுபடியும் உங்களை எழுப்புகிறவராக இருக்கிறார். நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்தை நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு நாள் நான் பார்த்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த 11வது அதிகாரத்தை நீங்க பாருங்க, அது பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. யாராவது படிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறது. அதனால முன்னோர்களே நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது நீங்க எல்லாம் ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், பரிசுத்தவான்களை எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நம்ம தியானிக்கும் போது 11:4 அதே எபிரேயர் 11:4 ஆபேல் பாருங்க, பலி செலுத்த விசுவாசம் பலி செலுத்தினார். ஆபேல் என்ன பண்ணாரு, காயினும் ஆபேல் அவர் 2 பேரும் ஆண்டவர் சொன்னாரு பலி செலுத்து அப்படின்னு சொல்லும் போது காயின் என்ன பண்ணுவாரு, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் காய் கிட்ட போன காரியம் எடுத்துட்டு வந்து அவர் என்ன பண்ணாரு,
மனுஷி இல்லாம பலி செலுத்தினார். அது ஆபேல் என்ன பண்ணாரு, ஆடுகளாவே நல்லா இருக்கிற ஒரு ஆடு கொழுத்து ஆடு எடுத்துட்டு போய் அவர் என்ன பண்ணாரு, காணி கொடுத்தாங்க. ஆனா ஆபேலோட காணிக்கு என்ன பண்ணாரு, ஆண்டவர் அங்கீகாரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே அவங்க அண்ணாவுக்கு என்ன பண்ண, காயின் என்ன பண்ண, ஆபேல் புறாங்க வந்து கொலை பண்ணார். ஆனா அந்த ரத்தம் இன்னும் கூட பொறித்து பேசிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போலதான் அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவருக்கு விருப்பமான ஆடு செலுத்தினார் காணிக்கை. அதே போலதான் நம்ம கூட தேவனுக்கு விருப்பமான காரியங்கள் என்ன, எது தேவனுக்கு விருப்பம் இல்லை, எது தேவனுக்கு விருப்பம் இருக்கிறது, அப்படி நம்ம செய்யும்போது ஆபேலுக்கு ஆண்டவர் எப்படி தரிசனமாகினாரோ அதுபோல தேவன் நம்மளோட இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனோக்கு பாருங்க, ஏனோக்கு நீங்க பார்க்கும்போது அதே 11:5 எபிரேயர் 11:5 ஏனோக்கு நீங்க பார்க்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவரோட நான் என்ன பண்ணணும், நடுக்கணும், ஆண்டவரோட நான் நடுக்கணும், ஆண்டவருக்காக நான் வாழணும், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏனோக்கு இருந்தது. அப்போ ஜனங்கள் சொல்லியிருக்கலாம், அவருக்கு குடும்பம் இருந்தது, அவங்க கூட சொல்லியிருக்கலாம், ஏனோக்கு எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இவங்க இருக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட போய்கொண்டே இருக்கிறாங்களே, நடந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல ஜனங்கள் என்ன பண்ண கேவலமா பேசியிருப்பாங்க, அவங்க இது பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் தேவனோட நடந்த அந்த மகனை தேவன் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நினைச்சிருப்பாங்க ஜனங்கள், இவங்க நம்ம என்ன பண்ணோம், கேவலம் பண்ணோம், கேலி பண்ணோம். ஆனாலும் இப்ப பாருங்க, ஏனோக்கு தேவன் எடுத்துக்கொண்டார், தேவன் பாதத்தை ஏனோக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருக்கு நினைச்சிருப்பாங்க. அப்ப நினைச்சிருப்பாங்க நம்ம செய்யறது தவறு, நான் பேசுறது தவறுன்னு சொல்லி. அது 11:7 நீங்க பாருங்க, நோவா பாதுகாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா பாதுகாக்கப்பட்டார். அப்ப நம்ம பார்க்கிறோம், நோவா காலத்தை பார்க்கும்போது பாவங்கள் பெருகி கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண, ஒரு கப்பலை கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் போய் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம், 120 வருஷம் அவர் பிரசங்கம் பண்ணாராம். நோவா என்ன பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த உலகத்தால் அழிக்கிறாராம். அதான் நீங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க, நீங்க வாங்க, தேவன் பாதத்தை வாங்க, மனம் திரும்புங்க, இது மாதிரி காரியங்கள்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாலும் யாரும் கேட்கிற மாதிரி இல்லை, யாரும் கேட்கல. எல்லாரும் காதல் என்ன பண்ண மந்தமாயிட்டு இருக்கிறது. அவங்க பாட்டுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நல்லா ஜாலியா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நோவா அந்த மரத்தால எடுத்துட்டு வந்து அவங்க கட்டும் போது கூட எத்தனோ பேர் பரியாசம் பண்ணியிருக்கலாம், குடும்பத்துல கூட நம்ம அம்மா கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் நோவா ஆண்டவர் பேச்சு கீழ்ப்படிந்தார். யார் என்ன சொன்னாலும் நோவா என்ன பண்ணார், கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பேச்சு கேட்காம தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே தேவன் என்ன பண்ண, நோவா குடும்பத்தை அந்த அழிவில் இருந்து பாதுகாத்தார். என்ன பண்ணாரு, பாதுகாத்தார். அந்த அழிவில் இருந்து தேவன் என்ன பண்றாரு, பாதுகாத்தார். ஏன்னா உலகமே அழிஞ்சு போகுது. 40 பகல் 40 ராத்திரி வந்து மழை வந்து என்ன பண்ணுது, உலகமே அழியுது. அந்த அழியும் போது என்ன பண்ணார், நோவா குடும்பத்தை மட்டும் தேவன் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அழிவிலிருந்து அவரை பாதுகாத்தார். இப்ப கூட அவர் என்ன பண்ணார், கட்டி இருக்கிற அந்த படுகை இப்ப கூட இருக்குது அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில சொல்றாங்க. இப்ப கூட என்ன ஆகுதுன்னா, அவங்க சந்ததி தான் நம்ம எல்லாரும். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கீழ்ப்படித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை நீங்களோட பாருங்க, ஆபிரகாம் அதே 11:8 பாருங்க, ஆபிரகாம் என்ன பண்ணார் பாருங்க, 11:8 ஆபிரகாம் கீழ்ப்படிவது வந்தான். பொடிமாறு படிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி, ஆமா, விசுவாசத்தினாலே சுதந்திரமா பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து நான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நான் போகும் இடம் என்று எது தெரியல. ஆனா அவர் சொல்லிட்டாரு, நீ போன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்றாரு, எந்த இடத்துக்கு போகணும், என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவர் ஆடு மாடுகள் மனைவி எல்லாம் கூட்டிட்டு அவர் என்ன பண்ணாரு, போய் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் என்ன பண்ண, கீழ்ப்படிந்தார். தேவன் அவர் ஆசீர்வதித்தாரா, கைவிட்டாரா? அவர் ஆசீர்வதித்தார், நல்லா ஆசீர்வதித்தார். ஆனா அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் கீழ்ப்பட்டார். அது இன்னொன்று கூட அதே பாருங்க, 11:9-10 பாருங்க, படிங்க. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிகளைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரமாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார்.
அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன பண்ணாருன்னா, ஆபிரகாம் விசுவாசித்தார், நோவா விசுவாசித்தார், ஏனோக்கு விசுவாசித்தார், ஆபேல் என்ன பண்ணார், தேவனை விசுவாசித்தார். அதனாலதான் ஒரு பேரினா இன்னும் இந்த பூமியில இருக்கிறது. கீழ்ப்படிந்தார். ஆனா நம்ம அப்படி கீழ்ப்படுறோமா? நாம் விசுவாசிக்கிறோமா? நம்மளுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கு? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நினைச்சு போகலாமா? எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை? நம்ம கீழ்படுறோமா? தேவனுக்கு கூலி செய்யணும் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆசை. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னு ஆசை. நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு வேணும்னு ஆசை. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? கீழ்படுகிறோமா? தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? ஊழியக்காரர்கள் கீழ்படுறோமா? தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் நம்ம செய்யறோமா? இல்ல, இது உண்டாது, முடியாது. ஏன்னா வைராக்கியம் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இல்லாம இருக்கும்போது எந்த ஒரு காரியம் நம்ம செய்ய முடியாது. ஒரு சேலஞ்சு, ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு இருக்கும். ஒரு வைராக்கியம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஆனா ஒவ்வொருத்தர் நான் பார்க்குறேன், நான் ஊழியம் செய்யணும், நான் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு வீடு வேணும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. சந்தோஷம் தான், அதெல்லாம் தப்பா நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு வைராக்கியம் இருக்குதா? எதுக்கு நம்ம சபைக்கு வரோம்? யாரை பார்க்க நம்ம சபைக்கு வரோம்? எதற்காக நம்ம சபைக்கு வரோம்? ஆனால் தேவனை பார்க்கறது தான் நம்ம சபைக்கு வரோம். மனுஷன் பார்க்கறது நம்ம சபைக்கு வர மாட்டோம். தேவனை பார்க்கறது தான். ஆனால் நமக்கு ஒரு உயிராக இருக்கணும். தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும். யார் என்ன சொன்னா நமக்கு என்ன? யார் எப்படி சொன்னால் போனால் நம்மளுக்கு என்ன? நானாச்சு, தேவனாச்சு. தேவனுக்கு நான் உண்மையாக இருந்தால் போதும், தேவனா கீழ்ப்படிந்து நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் இல்லாமல் இந்த தேசத்துல நம்ம எழுத முடியாது, பிரகாசிக்க முடியாது. ஒரு வைராகியம் நம்மளுக்கு என்ன இருக்கணும். அப்படி வைராகியம் இருக்கும் போது தான் நீங்க நினைச்ச காரியங்களை நீங்க ஜெயிப்பீங்க. அந்த வைராகியம் இருக்கும் போது தான் நீங்க என்ன நினைச்சாலும் அது தேவன் உங்களுக்கு செய்வார். ஒரு வைராகியம் இருந்தால் அவர் நீங்க தேடும் போது அவர் உங்களை நீங்க பார்க்க முடியும். வைராகியம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பேர் இப்போ வந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்தவான்கள் எங்க பரலோகத்தை இருப்பாங்க, அவங்களே இப்போ தியானிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்படி ஒரு வைராகியத்தோட இந்த பூமியில வாழ்ந்திருப்பாங்க, எப்படி ஆண்டவரோட சத்தம் கேட்டிருப்பாங்க, ஆண்டவர் எப்படி முகமுகமா பார்த்திருப்பாங்க, எப்படி கீழ்ப்படிந்து இருப்பாங்க. நினைச்சு பாருங்க. நம்ம ஒரு வைராகியம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, சாராள், அவளுக்கு ஒரு வைராகியம். சாராள் பாருங்க, அதே 11 12 பாருங்க, 11வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் வாசிங்க. ஆனபடியால் சரீரத்திற்கு செத்தவன் என்று எண்ணப்பட்ட சரீரத்துல செத்தவன் எண்ணத்தவும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை யாருங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என அறிவிக்க. பூமியில என்ன நினைச்சாங்க அவங்க? அந்நியரும் பரதேசிகளா நினைச்சாங்களா? இது பூமியில நம்ம எப்ப இருந்தாலும் நம்ம போறதா இந்த பூமி விட்டு. இப்ப இந்த பூமியில நம்ம என்ன பண்ணோம்? அந்நியர்கள், பரதேசிகள். அப்புறம் அப்படிதான் நினைச்சாரு. இது பூமியில கொஞ்ச நாள் வாழ போறோம், இது பூமிக்குரியவர்கள் நமக்கு கிடையாது, நம்ம இந்த பூமியில அந்நியர்கள் பரதேசிகளா நம்ம இருக்கிறோம், நமக்கு ஒரு ராஜ்யம் அவங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறாரு, அதுக்காக நம்ம ஆயுதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் வாழ்ந்தாராம். அல்லேலூயா. பாருங்க, படிச்சு பாருங்க. அந்நியர், இந்த பூமியில நம்ம அந்நியரும் பரதேசிகளா இருக்கிறோம். இந்த பூமி நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இந்த உலக பிரகாரமானவன் அல்ல, அதே போல நீங்களும் இந்த உலக பிரகாரமானவர்கள் கிடையாது. அப்புறம் அப்படித்தான் நினைச்சாரு. அதனால தேவன் கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிந்து ஓடினார். அதே போல சாராள் பாருங்க, செத்து போச்சு, கர்ப்பப்பை என்னாச்சு? செத்து போச்சு. ஸ்திரீகளுக்குள்ள வெளிப்பாடு ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் என்னாச்சு? ஆண்டவர் என்ன பண்றாரு? விட்டார். அவரால் முடியாது எது இருக்கா? இல்ல. அதே செத்து போன அந்த கர்ப்பத்தை ஒரு குழந்தை உருவாக்குனார். அவளுக்கு அதுக்கப்புறம் ஒரு விசுவாசம் வந்தது அப்படின்னு சொன்னா பாக்குறோம். அல்லேலூயா.
அதே போலதான் இது உலகத்துல பாருங்க, ஈசாக்கு பாருங்க, ஈசாக்கு அது என்ன பண்றாரு பாருங்க, 11:20 பாருங்க, அதே 11:20 படிங்க. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. வரும் காரியங்களை பத்தி யாக்கோபு ஏசாவை என்ன பண்ணாரு ஆண்டவர்? யாக்கோபு ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த யாக்கோபு பாருங்க, யாக்கோபுக்கு நம்ம பார்க்கும்போது நான் அப்பப்போ நினைச்சு தியானித்து பார்ப்பேன். யாக்கோபு யோசேப்புன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா யோசேப்பு வித்து போட்டாங்க. ஆனா அந்த யாக்கோபு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஏன் ஆண்டவர் தெரியலையே யாக்கோபு உயிரோட இருக்கிறாருன்னு? ஏன் ஆண்டவர் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தல? அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு நினைச்சு பாருங்க. அவர் பாடல் இல்லாம இருக்குதா? அவங்களுக்கு பாடல்கள் இல்லையா? பூமியில இருக்குது. ஆனா ஒரு சேலஞ்ச், என்னத்தை சேலஞ்ச் தெரியுமா? தேவன் எனக்கு உதவி செய்வான். எனக்கு இன்னைக்கு யோசேப்பு காணாம போயிட்டான். ஆனா ஒரு நாள் நான் இங்க போய் அவனை பார்ப்பேன். ஒரு விசுவாசம், ஒரு சேலஞ்ச், ஒரு நம்பிக்கை. அப்படி இருந்தாலும் அதை யாக்கோபு என்ன பண்ணாருன்னா யோசேப்பை பார்க்க தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றது என்னன்னா, ஒரு சேலஞ்ச் இல்லாம இந்த உலகத்தில் நீங்க ஊழியக்காரர்கள் ஆகணும், பரலோக ராஜ்யம் போகணும், தேவனோட நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஆகாத காரியம். ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு இருந்தாலும் மட்டும்தான் நீங்க நினைச்ச காரியங்கள் அவர் என்ன பண்ற நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களை பார்க்கும்போது, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை பார்க்கும்போது அவரோட சும்மா வார்த்தை ஒரு நாள் ஒரு நாள் போல அவன் சும்மா ஒரு 2 வசனங்கள் வாசிச்சுட்டு அவங்க என்ன பண்ண ஊழியக்காரர்கள் ஆகல. ஒரு இது கொஞ்ச நேரம் ஆண்டு ஒரு பாதத்தை உட்காந்துட்டு அவங்க தீர்க்கதரிசிகள் ஆகல. அவங்க என்ன பண்ண தியாகம் பண்ணாங்க. தன் சரீரத்தை தியாகம் பண்ணி இரவு பகலும் உபாசிருந்து அவங்க ஜெபித்து தேவனுக்காக ஒரு வைராகியத்தை வாழ்ந்ததுனாலதான் இப்ப அவங்க என்ன பண்ணாரு? ஊழியக்காரர்களை தீர்க்கதரிசிகளை இப்ப அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால ஒரு வைராகியம் அவளுக்கு இல்லாம மாயமான வாழ்க்கை, மாயமான ஜெபம், மாயமான பேச்சுகள் நான் பேசிக்கொண்டிருந்தா இது உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனம் கொடுப்பாருங்க, யோசேப்பு 11:22 படிச்சு பாருங்க. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். ஆமென். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம் தெரியுமா? நான் எகிப்து தேசத்தை மரித்து போனாலும் அவர் சொன்னார், அண்ணாங்கள் சொன்னார், பாரு நான் மரித்து போகிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பெட்டில என் எலும்புகள் எல்லாம் வைங்க. நீங்க எவ்வளோ போவீங்க கானான் தேசத்துக்கு, நீங்க அங்கே போகும்போது என்ன பண்ணுவீங்க? என் எலும்புகளோட நீங்க கொண்டு போங்க. அங்கே நீங்க என்ன பண்ணுங்க? என்ன அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசம் இருந்தது யாக்கோபுக்கு. யோசேப்பு இல்லையா? யோசேப்பு. அப்போ அவர் என்ன பண்றாங்கன்னா, கானான் தேசத்துக்கு வரும்போது அவர் எலும்புகள் கொண்டு வந்தார். அது எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். அந்த விசுவாசம் நம்ம இல்லாம இது உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. பரிசுத்தவான்களுக்கு இருந்த அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். அதே 11:28-29 பார்க்கும்போது மோசேயும் இஸ்ரவேலும் பாதுகாக்கப்படுவதற்கான விசுவாசம். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்கள், அது நம்மளுக்கு தெரியும். அது படிக்க விசுவாசத்தினாலே முதல் பேரானவைகளை சங்கரிக்கிறவர் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு, விசுவாசத்தினாலே முதல்ல பேரான ஆடு மாடு குழந்தைகள் என்ன ஆனாலும் சரி தொடாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கோசோர் நாட்டில் குடியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. கோசோர் நாட்டில் குடியிருக்கும் போது ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ணு, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு அடித்து ரத்தத்தை எடுத்து அந்த வாசலை கொஞ்சம் பூசு. அது பூசும் போது சங்காரத்தூத்தன் வருவான். வரும்போது எந்த வாசல்ல அந்த ரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டுல எந்த ஒரு சேதமும் இல்லாம தேவனை பாதுகாப்பார். அந்த ரத்தம் பூசாம இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிற ஆண் குழந்தைனாலும் சரி, பொண்ணு குழந்தைனாலும் சரி, ஆடு மாடு ஃபர்ஸ்ட் பொறுத்தது என்ன இருக்கிறதோ அதெல்லாம் சத்து போகும் அப்படின்னு சொன்னார். அதுபோல அவர் என்ன பண்ணாரு? விசுவாசித்தார்.
மோசே சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டில் போய் ஒரு ஆடு வீடு எடுத்து வெட்டி வாசல்ல பூசினார். ஆனால் சங்கார தூதன் வந்தான். அந்த குடும்பங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பங்களை ஒரு சேதமும் இல்லாமல், ஒரு மரணமும் இல்லாமல் தேவன் பாதுகாத்தார். அதை எகிப்து ஜனங்கள் என்ன பண்ண தெரியுமா, அவங்க வீடுகள்ல ஒவ்வொரு வீட்டிலும் சாவு, மரணம் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம தேவன் ஜீவிக்கிற தேவன். விசுவாசம் மோசேக்கு எப்படி ஆண்டவர் சொன்னாரோ, மோசே சொன்னது இஸ்ரவேல் ஜனங்களை கீழ்ப்படிந்து அதுபடி செஞ்சதுனால தான் அவர் என்ன பண்ணாரு, அவங்க எல்லா குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்டது. அதே போலதான் நம்ம தேவன் வேதத்தை சொல்லியிருக்கிற அந்த காரியங்கள் அதுபடி நம்ம நடக்கும் போது நம்ம குடும்பங்கள் பாதுகாக்கப்படும், நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். நமக்கு வர தீங்கில் இருந்து தேவன் விடுவிக்கிற தேவனாக நம்மளுக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அதே போல 11:24-27 வரை படிங்க. 24-27. விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை நிறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்ததை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்ததையே தெரிந்து கொண்டு இவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவின் நிமித்தமும் கிறிஸ்துவ நிமித்தமும் இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதிக பாக்கியம், கிறிஸ்துவின் நிமித்தம் வர நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அல்லேலூயா. கிறிஸ்து, நீ ஊழி செய்றியா, சத்தியத்தை சொல்றியா, சபை வச்சு நடத்துறியா, டிராக்ஸ் ஊழி செய்றியா, சபை ஊழி செய்றியா, மூப்பராக இருக்கிறியா, லீடராக இருக்கிறியா, என்ன நீ இருக்கிற? உனக்கு எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் கிறிஸ்துவ நிமித்தம் நீ யாரு? யார் நீங்க? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். புரியுதா இல்லையா? புரியுதா? நீங்க யாரு? எதுக்காக வந்திருக்கிறீங்க? யாருக்காக ஊழி செய்றீங்க? உங்களுக்கு நிந்திகள் அவமானங்கள் வருது, ஜனங்கள் உங்களை பேசுறாங்க, நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க. நீங்க யாரு? யார் நீங்க? பாக்கியவான்கள். நீங்க யார் தப்புனீங்க? கிறிஸ்துவ நிமித்தமும். இது உலக பிரகாரமான நிமித்தம் இல்ல, கிறிஸ்துவ நிமித்தமும். நிந்தைகளும் அவமானங்களும் நீ சகித்துக் கொண்டு செய்யும் போது நீயே பாக்கியவதி, பாக்கியவான் என்று மத்தாய் 5வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க. எவ்வளவு உபத்திரங்கள் வந்தாலும், பாடல்கள் வந்தாலும், என்ன சொன்னாலும் தேவனுக்காக நீங்க எப்ப நிக்கிறீங்களோ அப்பதான் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும் தேவன். ஐயா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, நான் வரல, நான் இது பண்ணல, அவங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு வரல, நான் துணிக்கிறதுக்கு வரமாட்டேன், கழுவுறதுக்கு வரமாட்டேன், அவங்க வீட்டுக்கு பிரேயருக்கு போவாது. இது என்னம்மா இதெல்லாம்? எப்படி நம்ம கிறிஸ்துவ ஜெயிக்க முடியும்? உலகத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையில உண்மையை எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்படி ஜெயிப்பீங்க? மாயமான வாழ்க்கை, மாயமான வேஷம். பரவத்துக்கு போக முடியுமா? கிறிஸ்துவ ஜெயிக்க முடியுமா? எதுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கே நீங்க பின்வாங்கி போனீங்கன்னா பெரிய பெரிய காரியங்கள் வரும்போது எப்படி நிற்பீங்க? எப்படி நிற்க முடியும்? என்ன கூட திட்டுறாங்கதா, என்ன கூட பேசுறாங்கதா, நான் பயந்து போய் இருக்கிறேன்னா இல்லை, தெரியாம இருக்கிறேன்னா இல்லை, அவருக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீ என்னம்மா எப்போ சாகுன்னு சொல்லி கூட சொன்னாங்க. 5 பேர் 5 குடும்பம் வச்சுட்டு எப்போ இவன் எப்படி நடத்துறான்னு கூட சொன்னாங்க. உங்களை மாதிரி நான் போயிட்டு இருந்தேன், உங்களை மாதிரி நான் பின்வாங்கி போயிருந்தேன். அதுதான் நான் சொல்லுவேன், ஒரு சேலஞ்சு உனக்கு வேணும்.
ஒரே ஒரு வாட்டி தான் பிறக்கிறோம், ஒரே வாட்டி தான் நம்ம வாழ்றோம். சேலஞ்ச் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் ஒரு வரைய தாமதமா இது சமீபமா இருக்குது, எப்படி நம்ம எழுத முடியும்? நினைச்சு பாருங்க. ஜனங்கள் எல்லாம் அழுகுறாங்க, அப்படியே கதறாங்க. பரிசுத்தவான்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? அந்த வசனங்களை வாசிக்கும் போது சொல்லிட்டு ராத்திரி பகல் ஏதாவது ஒரு சத்தம் வந்துச்சுன்னா பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாங்களே. எக்கால சத்தம் ஊதுறாங்க. எப்போ எக்கால சத்தம் தொடிக்குமோ, எப்போ ஆண்டவர் வருவாரோ. அவர் என்ன பண்ணாரு? பரிசுத்தவான்கள் எல்லாம் பரலோகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி நமக்கு ஜெயிக்க முடியும்? வளையத்தை நினைச்சு பாருங்க. கொடுத்தாங்க வேலை ஒழுங்கு கிரமமாக செய்றீங்களா? சரிங்களா? யாருக்கு செய்றீங்க? எனக்கு செய்றீங்களா? என் குடும்பத்துக்கு செய்றீங்களா? என் பிள்ளைங்களுக்கு செய்றீங்களா? யாருக்கு செய்றீங்க? தேவனுக்கு கொடுத்த வேலை தேவனுக்கு செய்யறது கஷ்டப்படுறீங்களே. இந்த ஊழியம் கொடுத்து அந்த சின்ன ஊழியத்தை செய்யறது கஷ்டப்படுறீங்களே. எப்படி இந்த வருடத்தை நீங்க ஜெயிக்க முடியும்? நினைச்சு பாருங்க. எத்தனை நாள் வாரத்தில் சமைக்க வந்து ஜெபம் பண்றீங்க? எவ்வளவு மணி நேரம் வீட்டில் ஜெபம் பண்றீங்க? வசனம் எத்தனை மணி நேரம் வாசிக்கிறீங்க? எத்தனை வாசம் வாசிக்கிறீங்க? தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் எத்தனை பேர் செய்றீங்க? நினைச்சு பாருங்க. இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள், இவங்கெல்லாம் இப்போ இவங்க பேரெல்லாம் வாசிக்கிறோம், இவங்க செய்திருக்கிற காரியங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஏதாவது கஷ்டமானவர் கொடுத்துருக்காரா? அந்த காலத்தில் நடந்தே போவாங்க ஊழியத்துக்கெல்லாம். அது அப்பெல்லாம் என்ன பஸ்ஸு கார்களெல்லாம் இருக்காது, நடந்தே போவாங்க. பவுல், நீங்கள் பவுல் எப்படி ஊழி செஞ்சிருக்காரு நினச்சி பாருங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், எப்படி நம்ம இருக்கோம் நினச்சி பாருங்க. அதே போல 28, 29 வாசிச்சிங்களா? மோசேது 30 வாசிங்க, 11, 30 வாசிங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினால எரிகோ பட்டணம் என்னத்தை இஸ்ராயேல் ஜனங்களுக்கு தடை இருந்தது. அதை என்ன பண்ணாங்க? தடை இருந்தனால ஆண்டவர் சொன்னார் யோசுவா கிட்ட, நீ என்ன பண்ண? அவங்க மேல கத்தி கடாரி கடப்பாரி எடுத்துட்டு போவாத. நீ என்ன பண்ண? உடன்படிக்கை பெட்டை மட்டும் தூக்கிட்டு நீ ஒரு நாளைக்கு 7 வாட்டி அந்த எரிகோக்கு பாட்டு சுட்டு. அப்போ நீங்க பார்க்கும்போது எரிகோ கோட்டை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த ஊர் பவுண்டரி இருக்குது அப்படின்னு சொன்னா சுத்துல ஒரு கோடை கட்டியிருப்பாங்க. உள்ளார யாரும் வர முடியாது. யாராவது வரணும்னா ஒரு வாசல் இருக்கும், அந்த வாசலை கேட்டுட்டு தான் வரணும். அப்படி இருக்கும். அப்போ அதே போல தான் எரிகோ கோட்டை இருந்தது. அந்த எரிகோ கோட்டை உள்ளே போக முடியாது யாரும். எரிகோ கோட்டை ஜனங்கள் எல்லாம் பலசாலி, அந்நிய ஜனங்கள், தேவன் அறியாதவர்கள். அப்போ அந்த எரிகோ கோட்டை உள்ளாரே போகணும். அது சுதந்திரத்துக்கோடு இஸ்ராயேல் ஜனங்கள். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன பண்ண? எத்தனை சண்டைக்கெல்லாம் போகுது, நீ என்ன பண்ண? அந்த உடன்படிக்கை பெட்டை எடுத்துட்டு 7 வாட்டி, ஒரு நாளுக்கு 7 வாட்டி சுத்து. 7வது நாள் 14 வாட்டி சுத்து. எத்தனை நாள்? 7 நாள். எத்தனை நாள்? 7 நாள். ஒரு நாளுக்கு 7 வாட்டி. 7வது நாள் 14 வாட்டி சுத்து அப்படின்னு சொன்னார். அதே போல அவர் செஞ்சதால் எரிகோ கோட்டை விழுந்தது. எதுக்கு அப்படி செஞ்சார்? நமக்கு ஒரு விசுவாசம், தேவன் மேல ஒரு விசுவாசம் இருக்குது. தேவனால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவன் செய்வார். இதுவரை செய்த தேவன் என்ன பண்ணாரு? இனிமேல செய்வார் அப்படின்னு ஒரு விசுவாசத்தினால அவர் என்ன பண்ணாருன்னா சுத்தி வந்தாரு. அது எரிகோ கோட்டை விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நமக்கு தேவன் அழைத்து இருக்கிற அழைப்பிலா ஒரு நாள் நான் ஊழியக்காரர் ஆவேன், ஒரு நாள் நான் தீர்க்கதர்சி ஆவேன், ஒரு நாள் அநேக ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன், ஒரு நாள் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரு, ஒரு நாள் என் புள்ளிகளை தேவன் ஆசீர்வதிப்பாரு, ஒரு நாள் என் வாழாக்கவை தலையாக்குவார், கீழாக்கவை மேலாக்குவார், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், ஒரு நாள் நான் ஆண்டவரோட வருகை காகிதமா இருப்பேன், ஒரு நாள் ஆண்டவர் பாதத்தை நான் போவேன் என்று ஒரு விசுவாசம் நம்மளுக்கு என்ன பண்ணுவான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி அவங்களுக்கு விசுவாசம் இருந்ததுனால தான் அவங்க ஜெயித்தாங்க. நமக்கு ஒரு விசுவாசம். நான் படிக்கல, என் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, நான் ஒரு ஊழியக்காரன் ஆகணும், எனக்கு ஒரு விசுவாசம், ஒரு தாகம். அது முடியுமா? முடியுமா? முடியும். ஏன்னா எனக்கு விசுவாசம் இருக்குது. ஒரு பிராந்தரல நேற்றுதான் ஒரு பிடிப்பே
கேள்விப்பட்டேன். நாலாவது தான் படிச்சிருக்காரு தெலுங்குல. ஆனா இப்ப எத்தனை பேருக்கு அவர் ஆசீர்வாதமா இருக்கிறாரு தெரியுமா? 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. எத்தனாவது படிச்சிருக்கிறவங்க? 4வது படிச்சிருக்கிறவங்க 4 லட்சம் 5 லட்சம் பேருக்கு ஆசீர்வாதமா இருக்காரு. யாராலே முடியும்? தேவனாலே முடியும். தேவனால ஆகாதது ஏதாவது இருக்குதா? இப்ப நீ ஆண்டவருக்காக எழும்புறவுடன் சொல்லி நினைச்சு பாரு. ஒரு வைராக்கியம் இரு, தேவன் எடுத்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் யாருக்காக? இந்த உலக பிரகாரமான ஆனா ஆசீர்வாதங்கள் கஷ்டம். தேவனுக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா இருக்கும்போது தேவன் என்ன பண்றாரு? எழுப்புவார். அல்லேலூயா. அதே போல நேத்து தான் அவருக்கு தெரியும், பெரிய சபை, எத்தனை பேர் போனாலும் சாப்பாடு போடுவாங்க. அது சாப்பாடு செய்து பார்க்கும்போது பெரிய பெரிய குண்டாங்களாம் அதில் தபரி வச்சு நெய்னா வச்சு வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அப்படி எடுத்து கொட்டுவாங்க, அப்படியெல்லாம் போடுவாங்க. நான் நினைச்சேன், இந்த பாஸ்டர் படிச்சிருப்பாரு, நல்லா வசதியா இருப்பாரு, அதனால இப்போ வரவங்களுக்கெல்லாம் இப்போ சாப்பாடு கொடுக்குறாரு. அவர் பிரசங்கம் எல்லாம் கேட்கும்போது கண்டிஷனாக தான் இருக்கும், நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைச்சேன். நேற்று ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க சொல்றாரு, அவரு எப்படி படிச்சிருக்காரு? 4வது படிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா இப்படி தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இவர் எத்தனோ ஏக்கர் கணக்கான பூமி வாங்கிட்டாரு, சபைகளை கட்டிட்டாரு. இப்ப அந்த ஜனங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து ஆசீர்வாதமாக அல்லேலூயா. அதே போலதான் தேவருக்காக நம்ம வாழணும்னு சொல்லும்போது, இன்றைக்கு நீ கேவலமா இருக்கலாம், இன்னைக்கு நீ என்ன பண்ணலாம், வியாதியோட இருக்கலாம், இன்னைக்கு நீ கஷ்டத்தோட இருக்கலாம், இன்னைக்கு ஒரு கடனோட இருக்கலாம். ஆனா அவருக்கு நீ உண்மையா நீ வாழும்போது, அவருக்காக நீ வாழும்போது, அந்த நேரம் வரும்போது அவங்களுக்கு தூக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம தேவன்கிட்ட நம்ம வைராக்கியம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதுக்குள்ள பாருங்க, ராகாபு 31 பாருங்க, படிச்சு பாருங்க. 11:31 படிச்சு பாருங்க. 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி, யாருக்காக? ராகாப் என்னும் வேசி வேவுக்காரனை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு, வேவுக்காரனை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். சேதமாகாமே இருந்தாள். இப்போ நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன். போதும். அப்போ பாருங்க, அவன் வேசியன்னா நம்ம சொல்லக்கூடாது, ஆனா அந்த போட்டு வசனம் போட்டு இருக்கட்டும். ஆனா அந்த சகோதரி வேசியது போடு, ஆனா அவருக்கு ஒரு விசுவாசம். என்ன சொல்லுங்க? அவர் சொல்ற, நீங்க அதை கீழ் படிச்சு பாருங்க. என்ன சொல்ல தெரியுமா? அவங்க 2 பேரும் அவள் பாதுகாக்கும் போது சொல்லுது, உன் தேவனு உண்மையுள்ள தெய்வம், உன் தேவனு ஜீவனுள்ள தெய்வம், உன் தேவனு எகிப்து தேசத்திலிருந்து செங்கல் 2 பழகி உங்களை கொண்டு வந்திருக்கிற தேவன் உங்க தேவன். உங்க தேவனை நினைச்ச எல்லா காரியங்களும் நடக்கும். உங்க தேவனால எல்லாம் முடியும். உங்க தேவன் தான் உண்மையுள்ள தேவன். எனக்கு தெரியும், இது எரிகோ கோட்டை நீங்க விடுவிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த எரிகோ கோட்டை விழும் போது எண்ணி என் குடும்பத்தை நீ என்ன பண்ண நினைச்சு பாரு. அப்போ அந்த சகோதரிக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு விசுவாசம். யார் மேல விசுவாசம்? தேவன் மேல விசுவாசம். இஸ்ராயேல் தேவன் பரிசுத்த, அவரால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி அவன் இது எரிகோ கோட்டை அழியும் போது எண்ணி என் குடும்பத்தை என்ன பண்ண நீ நினைச்சு பாரு. அவ என்ன பண்ண? அவருக்கு ஒரு விசுவாசம். தேவன் எனக்கு கைவிட மாட்டார், இவங்க எனக்கு கைவிட மாட்டாங்க, இவங்க எங்களை காப்பாற்றுவாங்க. ஏன்னா இவங்க தேவன் யாரு? பராக்கிரமசாலி உள்ள தேவன். இந்த தேவன் இந்த உலகத்தை உருவாக்குற தேவன், அதனால என்ன விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அடியாளம் கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? அடியாளம் ஜன்னல ஒரு சகப்பு கயிறு கட்டு சொல்லுவார். சகப்பு கயிறு கட்டு, இது வரை எரிகோ கோட்டை விழும்போது என்ன பண்ணும்? வந்துட்டு வெளியில அப்படின்னு சொல்லி அடியாளுக்கு ஒரு கயிறு கட்டிட்டு போறாரு. அது எரிகோ கோட்டை விழும்போது அந்த ராகாப் என்ன பண்ண குடும்பத்தோட வெளியில கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. அது போலதான் நம்ம தேவன் மேல விசுவாசம் இருக்கும்போது, நமக்கு தேவன் மேல ஒரு வைராக்கியம் இருக்கும்போது, கர்த்தர் நம்ம என்ன பண்றது? அழிவு காலத்துல, பஞ்ச காலத்துல, உபத்திர காலத்துல யாக்கோபு யோசேப்பு மேல எப்படி பாதுகாத்தாரோ அது போல நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும், அந்த வைராக்கியம் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. கடைசியில இன்னொரு வசனம் பாருங்க, அதே 32-35 வரை வாசிங்க. இன்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா,
தாவீது, யெப்தா, தாவீது, சாமுவேல் சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. ஆமென். போதாது காலமே போதாது அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா. அப்படி என்ன பண்ணார்? யெப்தா, சாமுவேல், தாவீது இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார்? விசுவாசத்தோட தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை அவர் காத்துக்கொண்டார் கடைசி வரை. தாவீது கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? சாமுவேல் கூட நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அவருக்கு ஒரு வைராகியம் இல்லாம இந்த உலகத்தை ஜெயித்திருக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? வைராகியம் வேணும். ஹல்லேலூயா. வைராகியம் யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எது பேசினாலும் சரி, நான் யாரோட பிள்ளை, யாருக்காக நான் ஊழியம் செய்றேன், யாருக்காக நான் ஊழியம் செய்றேன், நான் யாரோட பிள்ளை, யார் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலைகளை செய்யும் போது ஒரு வைராகியம் உங்களுக்கு இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே கடைசியில 12:11 35 38 வரை படிங்க. ஸ்திரீகள் சாக கொடுக்க தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க, என்னவேமா? ஸ்திரீகள் சாக கொடுக்க தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். பாத்தீங்களா? கட்டுகளும் காவலையும் எல்லாம் என்ன பண்ணாரு? அனுபவித்தார்கள். ஏன் ஒரு வைராகியம்? தேவனுக்காக நம்ம வாழணும், தேவனோட ராஜ்யத்தில் நம்ம ஆயுதமாக இருக்கணும். இது நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. நம்மளுக்கு அங்கே ஒரு இடத்த ஆயுதப்படுத்தி வச்சிருக்கிறாரு. மறுபடியும் அவர் வர்றாரு, மறுபடியும் நம்மளுக்கு கொண்டு போகிறாரு. நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம்? புது வாழ்க்கை நம்ம வாழ போகிறோம். 1000 வருஷம் அவர் கூட நம்ம வாழ போகிறோம். இது நமக்கு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு. எப்போ இருந்தால் அந்த வீடு விட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வரும்போது வெத்துல போகுவாங்க வெத்துல. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு வைராகியமோட அவங்க வாழ்ந்ததுனாலதான் இந்த தேசத்தை அவங்க ஜெயிப்பார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு வந்து பிசாசினை ஜெயித்தாரோ அது போல தேவ பிள்ளைகளான நம்ம என்ன பண்ணணும்? இந்த தேசத்தை நம்ம ஜெயித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு தெரியும். பாருங்க, சாராளுக்கு செத்து போன அந்த கர்ப்பம் மறுபடியும் உயிர்ப்பித்தார், மறுபடியும் ஒரு குழந்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது விசுவாசம் எப்படி வருது? எப்படி வருது? அப்படின்னா தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, தேவன் மேல வைத்திருக்கிற ஒரு விசுவாசம், இன்னொன்று வைராகியம். நம்மளுக்கு என்ன வேணும்? வைராகியம். அது என்ன நடந்தாலும் சரி தேவனுக்காக நான் வாழணுன்ற ஒரு வைராகியம் நம்மளுக்கு இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ண ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரே ஒரு வசனம் வாசிச்சுட்டு 11:19 வாசிங்க. 11:19. ஒரே பேரானவனையே வழியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். போதும். அவர் என்ன பண்றாரு பாருங்க, விசுவாசம் அபிரகாமுக்கு இருந்தது என்ன? ஒரே பேரான குமாரனே. அவர் என்ன பண்றாரு? பலி கொடுக்கறது கூட ஆரம்பித்தார். ஆனா இன்னொரு காரணம் நான் தியானிக்கும் போது எனக்கு ஒன்று தெரிஞ்சது. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, ஈசாக்கு மூலமா ஒரு சந்ததியை என்ன பண்ண பெருக செய்வேன். எப்படி பெருக செய்வேன்? வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மண்ணு போல உனக்கு சந்ததி நான் பெருக செய்வேன். ஈசாக்கு தான் உனக்கு என்னது? வாக்குத்தத்தமான புத்திரன் அப்படின்னு சொன்னார். அது சொன்ன அந்த தேவனே மறுபடியும் ஈசாக்கின பலி கூட சொல்லும் போது அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? வாக்கு கொடுத்திருக்கிறாரு. என் ஈசாக்கு மூலமா தான் என் சந்ததி பெருக செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் பலி கொடுத்தாலும் என் மகன் மறுபடியும் அவர் எழுப்புவார், மறுபடியும் அவர் எழுப்புவார், நான் விசுவாசிக்கிறேன். ஆனா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? மேரி மலைக்கு கொண்டு போய் எங்க பலி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் நம்மளுக்கு என்னன்னா நம்ம கொடுக்கணும். அந்த விசுவாசம் ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் சப்ஜெக்ட் என்ன சொல்றேன்னா, ஒரு வைராக்கியமான வாழ்க்கை நம்ம இதோட வாழணும். ஃபர்ஸ்ட் வைராக்கியம் இருக்கணும், ரெண்டாவது விசுவாசம். இது ரெண்டு நமக்கு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம தேவன் என்ன பண்ற? நம்ம ஹிருதயம் பார்த்து கொண்டு இருக்கிறார். வைராக்கியத்தோட தேவனுக்காக நீ ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா யார் என்ன சொன்னாலும் யார் எது சொன்னாலும் சரி, நீ வைராக்கியமா தேவனுக்கு கொடுத்த வேலை நீ செய்யும் போது உன் என்ன பண்றாரு?
வாழாக்கவல் தலையாக்குவார், கீழாக்கவல் ஒரு வைராக்கியம். எத்தனை பேருக்கு வைராக்கியம் வேணும்? தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும். தேவன் கொடுத்த அந்த வேலை நம்ம செய்யணும். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயுதமா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணணுமா? கண்டுக்கவே கூடாது. அல்லேலூயா. கண்டுக்க கூடாது. பிசாசு சொல்லுவான், நீ எதுக்கு இதெல்லாம் வந்து நீ கஷ்டப்படுற? அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க துப்புறாங்க, அவங்க அடிக்கிறாங்க, அவங்க இது பண்றாங்க, அவ்வளவு தூரம் நீ எதுக்கம்மா போற? என்னதான் உனக்கு வரப்போகுது? என்ன உனக்கு சம்பாதிக்க போற? நீ உனக்கு பெரிய பாஷை போஸ்டாங்க கொடுப்பாங்க. உனக்கு என்னதான் வந்திருக்கு? பெரிய தீர்க்கதர்சியா நீ ஆயிடுவேன். எதுக்கு நீ அவ்வளவு தூரம் போற? வீட்டுல தான் உட்கார, கொஞ்ச நேரம் தூங்கு, ஒரு நேரம் படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் டிவி பாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா? அப்புறம் என்ன பண்றான்? ஆமா இல்லை, யார் அத்தை விட்டு போகணும், போட்டு நாளைக்கு பார்க்கணும். அப்பே போச்சு. அப்போ இல்லை, இது என்ன நடந்தாலும் சரி, இது யார் கொண்டு வருவா? சித்தர் கொண்டு வருவான். நம்ம யார் என்னாலும் சொன்னாலும் சரி, நாம தேவனுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலை நம்ம கரெக்டா செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு விசுவாசம் உனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிசாசு உன்னோட வெளியே போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நம்ம எப்படி இருக்கோமா? 2 காரியங்கள் சொல்லுங்க. வைராக்கியம். அப்படி இருந்தாங்க என்ன செய்வோம்? பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தை வாழ்நாள் முழுவதும் ஒரு வைராகியம், ஒரு விசுவாசம் நமக்கு இருந்தாலும் மட்டும்தான் இந்த பிசாசை எப்படி ஆண்டவர் இயேசு ஜெயித்தாரோ அதுபோல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வைராகியம் உங்களுக்கு வேணும். ஆண்டவர் கொடுத்த ஊழியம் செய்யணும்னா ஜுரம் வரும், தொல்லை வரும், பொய்த்தோழி வரும், எல்லாமே வரும். சொன்னா எல்லாம் வரும். அதெல்லாம் மீறி நம்ம என்ன பண்ணணுமா? ஒரு வைராகியம் நமக்கு வேணும். ஊழியத்துக்கு அப்பா போகும்போது சித்தர் என்ன பண்ணுவது தெரியுமா? நல்லா இருக்கு. ஒவ்வொரு நேரத்தில் ஏதாவது ஒன்று வந்துடுன்னா சொல்ல முடியாது. வந்துட்டு நான் என்ன பண்ணுறது? அப்போ தெரிஞ்சுட்டு எனக்கு இயேசுவின் நாமத்தில் போகலாம் தாமிங்க, இயேசுவின் நாமத்தில் போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? போயிட்டே இருப்பேன். வீடு விட்டு வெளியில போற வரை அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சரி, அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு நாள் என்ன பண்ண, ஆந்திரக்கு எனக்கு கூட்டிட்டு போனாங்க. சுமதி அவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு சபைக்கு எனக்கு கூட்டிட்டு போனாங்க. சுமதி வீட்டுக்கிட்ட ராத்திரி எல்லாம் ப்ரேயர் பண்ணோம். நிறைய தேவன அற்புதங்கள் எல்லாம் செஞ்சாரு. கொஞ்ச நேரம் யாரும் வந்திருந்தாங்க எனக்கு கூட. நீங்க வந்துருந்தாங்க. அப்போ சரிட்ட நிறைய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சொல்லவே இல்லை. ஒரு 5-6 வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க, ஜெபம் பண்ண வச்சாங்க. அங்கெல்லாம் தெய்வம் நல்லா பேசினாரு, நல்லா அற்புதம் நடந்தது. சித்தூருக்கு போனோம். சித்தூரில் போயிட்டு ஒரு சபையில பிரசங்கம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. யாரு? சுமதியை சொல்லிச்சு. அவங்க சொந்தக்காரங்க சபையில பிரசங்கம் பண்ணணும் வாங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணேன்? எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போனேன். ஆனால் உபாசமாக தான் இருந்தேன். போனாலும் அங்கே போய் நிற்கிறேன். முடியல, என்ன பாட முடியல, ஜெபிக்க முடியல. அந்த பாஸ்டர் மேடம் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப வல்லமைன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. எப்படி நீ செய்யறாங்கள பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே போய் நின்று ஒரு பாட்டு கூட பாடல ஆயிடுச்சு. இறங்கிட்டு என்னம்மா இப்படாவது ஆண்டி உங்களுக்கு ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. என்னம்மா அப்படின்னா, எந்த பாஸ்டர் வந்து இங்க நின்னாலும் இதே இதுதான். இங்க பிசாசு என்ன பண்ண தெரியுமா? எந்த பாஸ்டர் வந்து மேல நின்னாலும் பிரசங்கப்படுறதுக்கு ஆரம்பிச்சாலும் இந்த மாதிரி தான். ஏம்மா ஃபர்ஸ்டே சொல்லக்கூடாதா? ஆயுதமாக வந்திருப்பேங்க, ஃபர்ஸ்ட் சொல்லிடக்கூடாதா? நீங்க சொல்ல மாட்டீங்க. அந்த நான் சொல்லுவேன், நல்லா வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்து இதுவரை எங்கேயாவது நான் பிரசங்கத்துக்கு போனேன்னா உபாசத்து தான், ஜெபம் பண்ணிட்டு தான் நான் இங்கே போவேன். அல்லேலூயா. இது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாடம். இது அதுக்குள்ளதான் இன்னொரு காரியம். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, பாடுறவங்க, கீபோர்டு வாசிக்கிறவங்க, ப்ராஜெக்டர் போடுறவங்க, ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க எப்படி இருக்கணுமா? ஆயுதம் இல்லாம வந்தீங்கன்னா லூஸ் மோஷன் தான். அது மாதிரி வாந்தி கூட எல்லாம் வந்துடும், தெரிஞ்சுக்கோங்க.
ஏன்னா இந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஒருத்தர் வந்து இங்க நின்னாரு, இங்கதானே இல்லையே, அவர் என்ன பண்ணாரு, சாட்சி சொன்னாரு. அவர் சொன்னார், அம்மா இங்கெல்லாம் இப்படி பேசுறேன், உங்க சபைகளுக்குள்ள அடிக்கிறேன், என்னால வாயே பேச முடியல மாட்டேமா, என்னால வாயே பேச முடியல, அதனால நான் வந்துட்டேம்மா அப்படின்றாரு. பரிசுத்தாவியானவர் இருக்கிற இடத்துல ஆயுதம் இல்லாம நீங்க வந்தீங்கன்னா தேவன் மன்னிச்சுட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் கொடுத்தாருன்னா விட மாட்டீங்க சொல்லிட்டு, சரிங்களா? அதனால எல்லாரும் ஆயுதத்தோட வாங்க. ஒரு நாள் மாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு அது மேல ப்ரேயர் பண்ணிட்டு